அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 596. சரிங்களா, 596. நம்ம நேற்று என்ன எடுத்துருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா 300, 311, 468, 578 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருந்தோம். ஸோ நேற்று நம்ம எடுத்த கணிப்பு, இந்த 4 கணிப்பில் இந்த இடத்துல எங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5 ரிசல்ட்டுக்கு 5க்கு 5. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 468 அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்படியே பெருக்கினா 486ன்னு கிடைக்கும். ஆனால் ரிசல்ட்டு 596. நம்ம எடுத்த அந்த 4 செட்டில் மேட்ச் பண்ணும்போது அந்த 468ங்கிறது அப்படியே மாறி போர்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. சரிங்களா, சரி, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்துவோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி எங்கேருந்து என்ன வரப்போகுது, இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் வரப்போதா இல்லை என்ன அப்படிங்கிறதுலாம். ஏன்னா இந்த ஒரு 4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாகவே இருக்குது. சொல்லப்போனால் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டர்னில் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகிற நம்பர் அப்படின்னா 8, 9, 7, 6, 5, அங்கே 6, 1, 8, 9, 9, இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு 3, 3க்கு 9, 2க்கு 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனால் எல்லாமே ஒரு ஜிக்ஸாக்கான பேட்டர்ன், ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன்லேயே இல்லை. இந்த ஒரு 4-5 நாளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே ரிசல்ட் பிறண்டு என்றைக்கு இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு மாறி வந்துச்சோ சொல்லப்போனால், இந்த 282க்கு இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த 286க்கு அது அப்படியே பரட்டி 862ன்னு வந்த பேட்டர்ன்லேருந்து பார்த்தோன்னா எங்கேயுமே நம்மளுக்கு பவர் நம்பர்லேயே வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8க்கு 9, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு 3, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9க்கு 7, அதுக்கு அடுத்த நாள் 3க்கு 9, அதுக்கு அடுத்த நாள் 1க்கு 8. ஸோ இது மாதிரி பேட்டர்னில் மாறி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக போன வாரத்தில் ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமிக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு தான் இன்றைக்கி மேட்ச் பண்ணி ஒரு செட்டு அதுலேருந்து நம்ம பவர் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் போட்டு இன்றைக்கி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏன்னா கெஸ்ஸிங்கில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு பவர் நம்பர்லேயும் எங்கேயுமே உட்காந்தாலும் அந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு ஏ போர்டில் நம்மளுக்கு 0 அப்படின்னு ஒரு கணக்கு வருது, 0வும் கணக்கு வருது, 7ம் கணக்கு வருது. அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு செட்டு தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது என்ன அதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனல் பண்ணி பார்த்தா, கடைசியாக இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னா 2 சப்போர்ட் நம்பரு, ஒரு 4D, 2 AB, ஒரு BC. இதோட தான் இன்றைக்கி கெஸ்ஸிங் முடிய போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணலை. இன்றைக்கும் சொல்கிறேன், தினசரியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோவில் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய நண்பர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அதையும் பண்ணிடுங்க. ஏன்னா பேட்டர்னை அப்சர்வ் பண்ணும்போது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? சொல்லப்போனால் இப்போ இன்னொரு விஷயம், இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும், வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்கள், இப்போ சுருக்கமாக இந்த போன வாரத்தில் அப்படின்னா ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமி அப்படின்னா 36, 47, அதுக்கு 0, 8, 65. என்றைக்குமே தனலட்சுமி மட்டும் பேட்டர்னில் செட் ஆகாது. நம்ம ஒன்று எடுத்தால் அது ஒன்று வரும். நம்ம பவரில் எடுத்தால் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எண்ணை கணக்கில் எடுத்தோம்னா அந்த எண்ணுக்கு பவரில் என்ன வருதோ அதுதான் ரிசல்ட்டாக வரும். ஸோ இது நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இதில் 5576 அப்படின்னா இங்கே 3க்கு 5, 6க்கு 5, 4க்கு 9, 7க்கு 6. சரிங்களா, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 0, 6க்கு 8, 4க்கு 6, 7க்கு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி வந்தால் இந்த இடத்துல 3க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு 5க்கு 2. ஓகேவா, 5க்கு 2. அதே மாதிரி இந்த இடத்துல 6க்கு 8னா 5க்கு 7. அதே மாதிரி இங்கே 4க்கு 6னா 9க்கு 1. அதே மாதிரி இங்கே 7க்கு 5னா 6க்கு 4. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு 4 டிஜிட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2714 அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்மளுக்கு கிடைக்குது. 5596 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் வந்துருக்கு. அதாவது 5596 அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ 27, 14 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்லேயே எடுத்துருக்கோம். 27, 14 பாக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு 4Dன்னு ஒரு கணக்கு சொன்னேன் தெரியுங்களா, அந்த 4D கணக்கு இதுதான். 27, 14 அப்படிங்கிறது ஒரு 4D கணக்கு. சரி, ஓகே.
இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5596 அப்படிங்கிற இந்த எண் வந்து வேறு எதுலாச்சும் ஒரு பேரா மேட்ச் ஆகுதா? ஒரு இந்த ரிசல்ட் சார்ட்லேயே வந்து எங்கேயாச்சும் ஒரு அப்படியே கம்பைண்டாக ஒரு செட்டாக எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி மேட்ச் ஆனால் அதில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா, நம்ம இங்கே எடுத்த 2714க்கு அது மேட்ச் ஆகுதா? அதாவது ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் தான், இதை எடுத்து பார்க்குறது தான். அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஒரு உதாரணத்துக்கு 5596. சரி, இந்த 5596ங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற பேட்டர்னில் எங்கேயாச்சும் இருக்கா அந்த 5596? அந்த அந்த செட்டாக ஒரு அது எங்கேயாச்சும் பேரில் இல்லாமல் இருக்காது. 5596. சரி, ஓகே, அப்படி பார்ப்போம். 5596 அப்படிங்கும்போது இதில் எங்கேயாச்சும் இல்லை 5596 இல்லை 596 அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா, 596னா நிறைய செட்டு வரும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 596 நீங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். 596 நீங்கள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 019 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 328 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் எடுக்கும்போது நிறைய செட்டு நம்மளுக்கு வரும். அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோன்னா 5596 அப்படின்னு ஒரு செட்டாக எங்கேயாச்சும் பேராக இருந்தால் அதை நம்ம எடுத்த கணிப்புக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 5596 அப்படின்றது ஒரு செட்டாக இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இந்த இடத்துல வருங்க 5க்கு 2 5க்கு 9 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 5க்கு 2 இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது 5க்கு 2 5க்கு 0 இங்கே 9 6 அப்படி இருக்குது. 079 இருக்குது. 2079 வருது. நம்ம ஏற்கனவே 21 இருக்குது. சரி, 27 நம்ம எடுத்த கணிப்பு இருக்குது. இதில் டைரெக்டாக மேட்ச் ஆகலை. அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. 5596 அப்படின்ட்டு இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5 9 9 அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 59 அப்படின்ட்டு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 5596 ஓகே, பேர் இல்லைன்னு நினச்சேன். இங்கே இருக்குது, பார்ப்போம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்று. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோ. நான் இப்போ எடுத்தது 2714. ஓகே, 2714 நான் எடுத்திருக்கேன். இங்கே 5596க்கு இங்கே 5595 இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 55க்கு 68 9 அப்படிங்கிறதுக்கு 2 5க்கு 9 சரிங்களா? 5க்கு 9 அப்படின்னா 6க்கு வந்து 0. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து என்ன கிடைக்குதுன்னா 820 கிடைக்கிது. சரி, இந்த பக்கம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 48 55 9க்கு வந்து 0 5க்கு 9னா 6க்கு 0. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து கிடைக்கிற என்ன அப்படின்னா 820 800 கிடைக்கிது. ஸோ 820 800 கிடைக்கிது. அப்படிங்கும்போது இப்போ நான் எடுத்தது 2714. அப்படின்னா இந்த 5596ங்கிற ரிசல்ட்டுக்கு ஒரு செட்டு பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2714 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்ததில் அதில் 820 இருக்குது 800 இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டுமே ஏசியில் நம்மளுக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி 80ன்னு எழுதிக்கிறேன். எப்போவுமே அந்த மாதிரி ரிசல்ட் அப்படியே டைரெக்டாக வருமானா வராது. இருந்தாலும் அதில் என்ன காமனாக மேட்ச் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 மேட்ச் ஆகுது, 0க்கு 0 மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 820 800 எடுத்து அதுலேருந்து ஏசி அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம வந்து ஏசியில் 80. ஓகேவா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9க்கு 1 6க்கு 9 அப்படின்னு ஒரு பவரில் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்த என்ன பவரில் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபியில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 0 பவர், சாரி 7க்கு வந்து 0 பவர், 1க்கு வந்து 6 பவர். ஸோ 06 அப்படின்னா 07 அப்படிங்கிறது ஏபியில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏசியில் 80, ஏபியில் 06 07, பிசியில் 19. இன்றைக்கி ரொம்ப காமனால் கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த பேட்டர்ன்லேயே வேணாம். ஸோ மொத்தமாகவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது வேறு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஏபியில் 92 சேர்த்துங்க. 7க்கு 9, 1க்கு 2. ஒரு வேளை ப்ளஸ் மைனஸில் தானே போயிட்டுருக்கு. அதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏபியில் 06, 07, 92, பிசியில் 19, ஏசியில் 80. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. ஆள் கூட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 0க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். 0 ஏன்னா 9க்கு 4, 6க்கு 4, 5க்கு 4, 0 அல்லது 4 அப்படிங்கிறது ஆல் போர்டில் நம்ம கணிப்புகளாக இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 0 இல்லை 5க்கு 9 அப்படிங்கிறது ஏ போர்டு நம்ம கணிப்பாக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். மறக்காமல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. நம்ம எடுக்கிற கணிப்பில் சப்போர்ட் நம்பராக எடுத்தாலும் சரி, மெயின் நம்பர் எடுத்தாலும் சரி, நம்ம எடுக்கிற கணிப்பில் ஏதாச்சும் ஒரு போர்டில் நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேட்டர்னை மாற்றினா அது கம்ப்ளீட்டாக 3Dயாக ஒரு 3D 4D அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எப்படி மேட்ச் ஆகணுங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதையும் கூடிய விரைவில் நம்ம செஞ்சிடுவோம். ஸோ 2714 அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பராக இருக்குது. ஓகேவா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் உங்களோட கணிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் வந்து 4D கொஞ்சம் இந்த 274 இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு நம்பராக ரொம்ப ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து அதை மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நான் இன்றைக்கி போட்டுருவேன். அதனால் இன்னும் ஜாயின் பண்ணாமல் நண்பர்லாம் ஜாயின் பண்ணிங்க. ஒரு சில நாள் ஏன் போடலை அப்படின்னா, அது ரொம்ப கெஸ்ஸிங்லேயே எங்கேயுமே மேட்ச் ஆகலை, 2 மணி ரிசல்ட்லேயும் எங்கேயுமே இது இல்லை, மிஷின் நம்பர்லேயுமே எங்கேயுமே ஓரளவுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த நாட்களை நான் தவிர்க்கிறது உண்டு. ஸோ இதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தினசரி அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும். அதனால தான் வந்து கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஒரு சில நாட்களில் எதுலேயுமே வரல அப்படிங்கும்போது அதில் அன்றைய நாள் அப்படியே கடந்து போகிறது தான் நல்லது. அதனால தான் இன்றைக்கி நம்ம 2714 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு இன்னும் மெம்பர்ஷிப் இதில் வந்து நம்ம 2 மணிக்கு நம்மளுடைய அப்டேட்டை கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.